Hello everyone. In this class we are going to discuss about Neolithic era. In the previous class we have discussed about Mesolithic, which is also called as Middle Stone Age. Right? In this class we will be discussing about Neolithic era and how people lived in this time period, and also what are the tools used by them and how is their economic life and their social life. இதெல்லாமே வந்து இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். Now, the time period of Neolithic age is 6000 BCE to 1000 BCE, right? 6000 before Common Era la irundhu 1000 before Common Era varaikkum namakku vandu Neolithic age, right? Let's discuss this about the social life of New Stone Age, right? First food production. In the time period la food hunters இருந்து இவங்க என்னவா கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? பிகாஸ் நமக்கு வந்து மீசோலித்திக் பீரியட்லேயே பார்த்துருந்தோம், அவங்க வந்து நொமாடிக் லைஃப்ல இருந்து தே ஹவ் ஷிஃப்டட் டு திஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரைட்? செடென்ட்ரினா ஒரு இடத்துல தங்கி அதே இடத்துல செட்டில் ஆகி கல்டிவேட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த டைம் ஃபேஸில் நியூ ஸ்டோன் ஏஜில் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா லைக் தே ஆர் ப்ரொடியூசிங் தேர் ஓன் ஃபுட் அண்ட் ஆல்சோ அவங்களோட யூஸ் பண்ணிக்கக்கூடிய டூல்ஸு அண்ட் அவங்களுடைய ஷெல்டர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் வந்து ஏற்படுத்துறது வந்து இந்த நியோலித்திக் ஏஜ்ல இருந்து தான். நான் பெரிய பெரிய செட்டில்மெண்ட்ஸாக வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா பீப்புள் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க அண்ட் தே ஹேட் சம் கல்டிவேட்டட் லேண்ட், ரைட்? யூ see here, these are the cultivated land and also அவங்களுக்கு சொல்லிட்டு டொமஸ்டிகேஷனும் இருக்குது, ரைட்? தே ஹேட் சம் கேட்டல்ஸ் வித் them and some animals with them, ரைட்? ஸோ மோரோவர் நியூ ஸ்டோன் ஏஜ்ல வந்து செட்டில்டு லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது, ரைட்? செட்டில்டு லைஃப். Now, this word Neolithic was coined by a person called John Lubbock in the year of 1865. Right? Let's discuss the next thing, that is dwelling and art. அவங்க எப்படி தங்கியிருந்தாங்க அப்படின்னா லைக் கிராஸ்லெட்ஸ் இல்லாமல், ரைட்? கூரையால் செஞ்ச வீடு இல்லாமல் லைக் மட் பிரிக்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சாங்க, ரைட்? அண்ட் திஸ் இஸ் அபவுட் தேர் டுவெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்ட். ஆர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆர்ட்ல வந்து நிறைய ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. லைக் ஒரு சர்ஃபேஸ்ல ராக்ல வந்து ஒரு ஷார்ப்பான சர்ஃபேஸ் வச்சு அதில் ஸ்க்ராட்ச் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க, ரைட்? இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் தட் அந்த இடத்துல வந்து பெயிண்டிங்ஸுமே இருந்திருக்கு, ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டுவெல்லிங் அண்ட் ஆர்ட். In the previous slide we have discussed about food production, right? Food hunters are the food produce பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, settled life இருந்தது and also they lived in mud brick houses. And the second next thing is that art, with respect to art அவங்க வந்து ஒரு hard surfaceல they have drawn using like ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு ட்ரா பண்ணி அதனால அவங்க வந்து ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சோஷியல் லைஃப்ல தேர்ட் ஒன், தட் இஸ் பரியல் ப்ராக்டிசஸ், ரைட்? இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வெசல் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஏர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் தாலின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெட் பாடிஸை வந்து அதுக்குள்ளே வச்சு அந்த ஏர்ன்ஸ் எல்லாமே வந்து பரியல்ஸாக யூஸ் பண்ணாங்க, காஃபின்ஸாக வந்து யூஸ் பண்ணாங்க, ரைட்? திஸ் இஸ் ஹவ் த பரியல்ஸ் வேர், ரைட்? இந்த மாதிரி ஒரு ஏர்ன்ஸில் வந்து இதில் வந்து டெட் பாடிஸை போட்டு அதை வந்து புதைக்கிறது, ரைட்? அண்ட் ஏர்ன் இஸ் அ டால் ரவுண்டட் பேஸ், ரைட்? வித் ஸ்டெம் அண்ட் அ பேஸ். லைக் இது வந்து ஜென்ரலாக எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஷஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ ஃபார் கிரைன்ஸ் டூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் pottery urns were also used to bury infants. ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிறது வந்து ஏர்ன்ஸ் வந்து அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து அது என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஆஃப்டர் தேர் டெத் they will be buried. And next thing is that இவங்க பரி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து they have kept some goods, right? ஸோ ஸ்டோன் எக்ஸஸ் அண்ட் வெசல்ஸ், பாத்திரம், பிளேட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க வச்சிருந்தாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ in Kashmir there is a specific burial site. அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த burial siteல டாக்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த ஸ்கெலிட்டனோட சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பரி பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பரியல் ப்ராக்டிசஸ். This is all about social life. Now we are going to focus on this economic life of New Stone Age, right? First வந்து primary activity. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மேஜரா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கல்டிவேஷன், செகண்ட் will be domestication, ரைட்? ஸோ வந்து பிளான்ஸை கல்டிவேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்குது, ரைட்? அண்ட் ஆல்சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் திஸ் செடென்ட்ரி லைஃப், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட்
இந்த அக்ரிகல்ச்சரும் கேட்டல் ரைசிங் இந்த ரெண்டும் சேர்த்து இட் லெட் டு சம் ப்ரொடக்டிவ் எக்கனாமி, ரைட். அண்ட் ஆல்சோ இவங்க அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபேஸ் வந்து இருக்கு இல்லையா, மீசோலித்திக் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல்லி டெவலப்டு கிடையாது. இட் வாஸ் இன் இனிஷியல் ஸ்டேஜ், ரைட். பட் இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது, ரைட். அண்ட் என்னென்ன கிரைன்ஸ்லாம் வந்து இவங்க கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா வீட், பார்லி, ரைஸ் அண்ட் மில்லட் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மெஜாரிட்டி ஆஃப் த ரீஜியன்ஸில் வந்து நமக்கு ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸ், கேட்டில் இது எல்லாமே வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ these cattle were used for first one is cultivation and next வந்து transportation காண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த cattles வந்து யூஸ் பண்றாங்க, right. Transportation, this is all about the primary activity. Secondary activity பொறுத்த வரைக்கும் these people has the idea of wheels, right. So pottery was prevalent, right. So நிறைய பானைகள் வந்து செஞ்சிருந்தாங்க and these potteries were used for cooking as well as storing of food grains, right. And the color of the pottery is it is ochre, right. And later on earthenwares எல்லாமே வந்து லைக் மண்ணால செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பர் ஃபினிஷ்ல வந்து செஞ்சிருந்தாங்க under the secondary activity. And the second thing is that these people, Neolithic age people, they used cloths which are made up of cotton and wool, right. So இது ரெண்டால ஆன cloths வந்து உங்களுக்கு தெரிஞ்சது. And also they had familiar with this practice of or activities of spinning and weaving, right. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது, ரைட். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி ஆக்டிவிட்டி. பிரைமரி ஆக்டிவிட்டியில் வந்து கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அண்ட் ஃபார் திஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி பாட்டரி மேக்கிங் அண்ட் ஆல்சோ திஸ் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் we are going to discuss about tools. இந்த டைம் பீரியடில் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருந்தது. ஒவ்வொரு டூலுக்குமே வந்து இன்னொரு டூலுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் லாங் பிளேட், திஸ் இஸ் ஆரோ ஹெட் அண்ட் திஸ் இஸ் டேகர், this is knives and this is grooved axe, right. இந்த மாதிரி நிறைய differentiated tools அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த tools எல்லாமே வந்து it has some specific economic activity, right. These are mostly specialized in activity. இந்த மாதிரி நமக்கு டூல்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உருவானதுனால, இந்த மாதிரி கை தேர்ந்த டூல்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு வந்ததுனால நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது, ரைட். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் பார்ஷியலி பாலிஷ்ட் ஆர் கிரைண்டட், இல்லை அப்படின்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், ரைட். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து லேட்டர் ஆன் இப்போ நம்ம வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா they have also used bone objects and ornaments, ரைட். ஸோ இதுவுமே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. and these are the other tools, right. now நியோலித்திக் ரெவல்யூஷன் என்னெல்லாம் வந்து நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்சஸ் இருந்தது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அட்வென்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ புது ஆக்குபேஷன்ஸ் எல்லாமே வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பாட்ரி வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் கம்யூனிட்டிஸ். நமக்கு வந்து கல்டிவேஷன், டொமஸ்டிகேஷன்லாம் வந்ததுனால நிறைய செட்டில்டு லைஃப் இருந்தது. ஸோ வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ தே நோ அபவுட் காட்டன் அண்ட் wool. அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்ததுனால, நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால லேபர் நிறைய தேவைப்படுது. ஸோ லேபர் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் தி செக்ஸ் அண்ட் ஏஜ், ரைட். பேஸ்ட் ஆன் த ஜெண்டர் அண்ட் ஏஜ் பொறுத்து நமக்கு வந்து டிவிஷன் ஆஃப் லேபரும் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ போன் டூல்ஸ் were also existed during this time period, right. So this Neolithic time period is witnessing lot of innovations, right. Food production and occupation, tools, pottery and so on, right. Now let's discuss about some important sites of New Stone Age. And first Neolithic site, Indian subcontinent first site அப்படின்னா it is Mehak, right. It is in Pakistan, right. இது in இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is கோல்டிவா, ரைட். இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட், ரைட். அண்ட் ஆல்சோ வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பேடி கல்டிவேஷன் நடந்தது வந்து இந்த ரீஜியன் ஆஃப் யாங்ஸே ரிவர் யாங்ஸே இன் சைனா, ரைட். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கோல்டிவா, ரைட். கோல்டிவா இந்த ரீஜனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேடி வந்து க்ரோ பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சைட் இஸ் தட் Chopani Mando, right. It is in Balan Valley. It is also in Uttar Pradesh. Like this is the region. And இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்ரி யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ரைட். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து த்ரூ அவுட் திஸ் ரீஜியன் ஒரே டைம் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியோலித்திக் ஃபீச்சர்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் ரீஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் திஸ் ரீஜியன்ஸ், ரைட். இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வாஸ் ஃபவுண்ட். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்போ தெரிஞ்சது அப்படின்னா 7000 BCயில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ரைட். இது சதர்ன் இந்தியாவில் ப்ளஸ் அஸ்ஸாம் ரீஜனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் அரௌண்ட் 1000 BC. லேட்டர் பீரியட் தான் நமக்கு வந்து இந்த நியோலித்திக் ஃபீச்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும், ரைட். And this is with respect to North India இருக்கக்கூடிய important sites. Now we are going to focus on Southern India இருக்கக்கூடிய
sorry, northern India இன்னும் கொஞ்சம் sites இருக்கு. Let's discuss this. First is Barzahum. It is in Kashmir, right? There is a condition called pit dwelling, which means like ground வந்து dig பண்ணி அடியில வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அங்க ஒரு dwelling இருந்தது, house setup வந்து இருந்தது, right? So it is called as pit dwelling. And also in the Barzahumங்கிற regionல there is some peculiar burial type, right? இங்க எப்படி பதிச்சிருந்தாங்க அப்படின்னா a person along with a dog and wolf, right? So இது வந்து அந்த பர்சனால வளர்க்கப்பட்டிருக்கணும், அதனால இதோட சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா புதைச்சிருந்தாங்க, right? It is seen in Barzahum, which is in Kashmir. And next is Gafral, right, which is in Kashmir. So இங்கேயுமே வந்து நமக்கு pit dwelling வந்து இருந்தது. And also potteryங்கிறது வந்து completely absent, right? And also நமக்கு இந்த regionல Gafralல copper hairpin வந்து கிடைச்சிருந்தது, right? And next is Chirant. It is quite important, right? This site is located in Bihar. இங்க வந்து stone tools மட்டும் இல்லாம நமக்கு வந்து நிறைய bone toolsமே நமக்கு இந்த regionல கிடைச்சது, right? In this Chirant. And this is the North India இருக்கக்கூடிய Neolithic sites, right? Meherk, Barzahum, which is in Kashmir, and Goldiva. இந்தியால ஃபைண்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் சைட் வந்து இது. இந்தியன் சப்கான்டினென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is Meherk, right? And next is Chobani Mando, and next is Chirant, next is Belan Valley, which is in UP, right? Next, important facts about Meherk, right? Meherkங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா Meherk, right? It is a tributary of river Indus. It is on the Bolan River, right? It was discovered after the IBC. IBCங்கிறது வந்து Indus Valley Civilization, right? So Indus Valley Civilizationக்கு முன்னாடி, right? Sorry, Indus Valley Civilizationக்கு அப்புறம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த Meherkங்கிற சைட். And which means IBC எப்போ கண்டுபிடிச்சாங்களோ, Indus Valley Civilization ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுறது எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து மெஹர்க் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மெஹர்க்குங்கிறது வந்து இதை என்னவா பார்க்கலாம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரீகர்சர் ஆஃப் IBC, ரைட்? இட் இஸ் அ ப்ரீகர்சர் ஆஃப் IBC, ரைட்? நவ் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் it is supposed to be the oldest agricultural settlement in the Indian subcontinent, right? First cotton இங்க தான் வளர்த்தாங்க. And also it is இங்க என்ன பிளான்ட்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா wheat and barley, and மேஜரா டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமல்ஸ் வந்து cattle, sheep, goat and water buffalo, right? These are the animals which are domesticated in this region, Meherkla. And next is secondary sector பொறுத்த வரைக்கும் இந்த பீப்புளுக்கு வந்து stone beads வந்து மேக் பண்ண தெரிஞ்சிருந்தது, right? And also copper smelting and timber, terracotta, commercial transactions இது எல்லாமே வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்டெட்டைட்டுங்கிற ஒரு மெட்டீரியல் இருந்தது. அண்ட் ஆல்சோ டர்க்வைஸ் அண்ட் சீஷெல்ஸ், இதனால அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணி வியர் பண்ணியிருந்தாங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் தீஸ் ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆஃப் Meherk யூஸ்ட் வீல்ஸ் டு மேக் பாட்ரி, ரைட்? ஸோ இந்த பாட்ரிஸ் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் குக்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டோரிங் குட்ஸ், விச் மீன்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ். அண்ட் ஆல்சோ தீஸ் பாட்ரி வர் டெக்கரேட்டட் வித் பேட்ஸ் உடைய இமேஜ் அண்ட் அனிமல்ஸ் உடைய இமேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த பாட்ரியில் இருந்தது. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அதர் ஃபேக்ட்ஸ் அபவுட் Meherk. அண்ட் this is house வந்து it is made up of mud and mud bricks, and there are rooms, right? சரியா? அந்த ரூம்ஸ் வந்து எதுக்காண்டி இருந்தது அப்படின்னா லைக் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி தனியாக ரூம் இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க வீட்டுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரியல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, ரைட்? டெட் வர் பரிட் அண்டர் தி ஃப்ளோர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் வேர் தே லிவ்ட், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு Meherk. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நமக்கு வந்து ஒரு லிவிங் பர்சனுடைய டீத்ல ட்ரில் பண்ணியிருந்தாங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு இங்கே தான் இருக்கு, லைக் Meherkல. அண்ட் திஸ் கல்ச்சர் ஃப்ளரிஷ்ட் ஃப்ரம் 6000 BCE to 1000 BCE. அண்ட் எல்லா வே ஆஃப் லைஃப் ஆர் எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்லையுமே வந்து நமக்கு இம்ப்ரவைசேஷன் வந்து இருந்தது இன் திஸ் சைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சைட் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் மஸ்கி, Brahmagiri and Halur, right? And Kodaikal in Karnataka. So Maski, Brahmagiri, Halur and Kodaikal, right? These sites are located in Karnataka. And next is Payampalli in Tamil Nadu. These are the new Stone Age sites, right? Payampalli in Tamil Nadu. Next is Utnu in Telangana, right? And important thing here is கவுடைய வேஸ்ட் இருக்கு இல்லையா, லைக் கவு டங்கு, அதை வந்து ட்ரை பண்ணி அதை எரிச்சதுக்கான எவிடன்சஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது, ரைட்? தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆஷ் பாக்ஸ், அந்த சாம்பல் மேடுகள், ரைட்? ஸோ அது வந்து நமக்கு இங்கே நிறைய கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் they had some evidences of lapidary art, right? Lapidary art, which means like
ஜெம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிஷ் பண்ணி அதை கட் பண்ணி இந்த மாதிரி அதில் ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. ரைட், இட் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் திஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சவுத் இந்தியா. ரைட், அண்ட் எஸ், லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். We have completed this Neolithic. Now we are going to compare Paleolithic, Mesolithic and Neolithic. Right, first of all, period. Right, the time period of Paleolithic period is 5 lakh BCE to 10,000 BCE. Right, so next Mesolithic இன்றது வந்து Middle Stone Age 10,000 BCE to 6,000 BCE. Neolithic is 6,000 BCE to 1,000 BCE. Tools and learn பார்க்கும்போது hand axe, choppers, clevers, flake tools, flint tools, bow tool இது எல்லாமே இருந்தது. And also இங்கே வந்து மைக்ரோலித் இருக்குது, bow and arrow and shaped blades. அங்கே யூஸ் பண்ணிக்கக்கூடிய டூல்ஸ்க்கு வந்து they had some shapes. And in Neolithic period வந்து differentiated tools were there, like long blade, arrowheads, daggers and grooved axe. இது எல்லாமே நமக்கு வந்து Neolithic periodல இருந்தது. Next is nature of tool. Old Stone Ageல யூஸ் பண்ணுறது வந்து they were so primitive. And next time அதுக்கப்புறம் Middle Stone Ageல யூஸ் பண்ணுறது வந்து they were relatively advanced tools. And tools வந்து ரொம்ப தின்னராக இருந்தது, and it was sharper and it was smaller. ரைட், இங்கே தான் நமக்கு வந்து மைக்ரோலித்ஸ்ன்னு படித்தோம். And Neolithic periodல வந்து the tools were quite advanced and specialized in their activities. ரைட், அது எதுக்காண்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு there was specific purpose for every tool. And next is art. Earliest rock art. These people, Mesolithic people were lover of arts. And இங்கே தான் நம்ம வந்து பெக்ட்ரோகிராஃப்லாம் இங்கே தான் பார்த்தோம் இல்லையா. And next is in this Neolithic period, painting, pottery, இந்த மாதிரி diversified activities were there. And the occupation of this Paleolithic period was nomadism, hunter and gatherers. And Mesolithic people வந்து they had sedentary lifestyle. அவங்க வந்து nomadic-ஆ இருந்து like sedentary lifestyle-க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. பட் இந்த டைம் பீரியட்லையும் hunting and gathering-ம் predominant-ஆக தான் இருந்தது. And next is Neolithic period-ல வந்து people did cultivation and domestication. Right? Now, these are the tools of Stone Age. This is Paleolithic period. See the stone tools, they were crude, rough and unpolished. Right, so inge vanda microliths and some shaped tools were there in this Mesolithic period. Neolithic period vandadukku appuram differentiated tools, right, with a specific purpose for every tool. And next is dwellings of Stone Age. Paleolithic period la caves and rock shelters la வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. Mesolithic period la huts of grasses, leaves and sticks. ரைட், இந்த மாதிரி கிராஸால ஆன வீடுலாம் இருந்தது. இதே இது Neolithic period வந்ததுக்கு அப்புறம் மட் பிரிக்ஸால ஆன வீடு வந்து கட்டப்பட்டிருந்தது. ரைட், அண்ட் ஆல்சோ village communities were evolved during this time period. And the spelling for Paleolithic is you can write as Palaeo or Paleo. Right, so both are correct. It is British English and American English இந்த மாதிரி டிஃபர் ஆகுறதா. ஸோ யூ கேன் ரைட் போத். ரைட், அண்ட் that's all about Stone Age. We have completed Stone Age by this class, and we need to discuss about Metal Age. Metal Age பார்த்துட்டோம் அப்படின்னா prehistory முடிஞ்சது. And post that we will be discussing about Indus Valley Civilization, next Mahajanapadas, அதுக்கு முன்னாடி Vedic Ages, இந்த மாதிரி we'll be completing all those topics. Right, and before concluding this class, I want to make an announcement. In our app, there is a tab called Free Materials. Pudhiyugam Academy app la there is a head or tab called Free Materials. Adukku keela testing tab keela we'll be having daily quiz. See, Monday to Friday 5 questions will be uploaded for you. Right, you can attend those. It is completely a free initiative, and after attending those 5 questions it will be of 10 to 15 minutes. Right, mostly there will be 1 CSAT question and 4 general studies question. Right, and you can attend this and evaluate yourself. If you are getting any wrong answer appadina, you'll be having the explanation. Right, kindly go through it and make use of this initiative. Right, thank you, wish you all success.